பிப்ரவரி 6 பொதுக்காலம் 4ஆம் வாரம் வியாழக்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 7 முதல் 13 வரை. இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மக்களுக்கு சீடர்கள் இயேசுவின் செய்தியை கொண்டு வந்தார்கள். அது அவர்களுடையது அல்ல. தாங்கள் நினைத்ததையோ தாங்கள் நம்பலாம் என்று எண்ணுகிறதையோ அல்ல, மாறாக இயேசு சொல்லச் சொன்னதை போதித்தார்கள். அது அவர்கள் நம்பியது அல்ல, மாறாக கடவுள் சொன்ன உண்மை. எனவேதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்ற வாக்கியங்கள் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சொல்ல வந்தது கடவுளின் செய்தி என்றாலும் அதை சொல்வதற்கு முதலில் துணிவு வேண்டும். ஏனென்றால் மனம் மாறுங்கள் என்கின்ற சீடர்களின் போதனையின் சாராம்சம் சாதாரண செய்தி அல்ல. அதனுடைய பொருள், இப்போது மக்கள் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல. இப்போது வாழக்கூடிய வாழ்வை மக்கள் மாற்றுவதற்கான அழைப்புதான் மனமாற்றம். இது சீடர்களுக்கு தெரியாததும் அல்ல. தெரிந்தும் அந்த நற்செய்தியை போதிக்கிறார்கள். அப்படியென்றால் அதுதான் இயேசுவின் பயிற்சியின் வெற்றி. பிற்காலத்தில் தனது சீடர்கள் கடவுளின் நற்செய்தியை துணிவோடு அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் சீடர்களின் துணிவு. நமது விசுவாச வாழ்வும் துணிவுள்ளதாக இருக்க வேண்டும். யாருக்கும் அஞ்சாததாக, உண்மையை உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். ஆம், துணிவுள்ள விசுவாசம்தான் செயல்பாட்டிற்கு அழைத்துச் செல்லும் விசுவாசமாக நம்மை மாற்றும். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமென்.